ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு நம்ம வீட்டிலே எப்படி மாவு அரைச்சி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளான ஈஸியான மெத்தடில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ரெட் கலரில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலான்னா மறக்காமல் அதிலேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம முறுக்கு மாவு அரைக்கிறதுக்கு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல மாவு பச்சரிசின்னு இருக்கும், அதை எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா நான் 1.5 கிலோ அரிசி எடுத்து இன்றைக்கி வந்து முறுக்கு பண்ண போகிறோம். ஸோ தேவையான அளவு அரிசி எடுத்தாச்சு. இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா களைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தூசி அழுக்கெலாம் இருக்கும். ஸோ அதனால ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி களைஞ்சிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சும் கண்டினியூஸாக இந்த மாதிரி களைஞ்சாதான் அதோட தூசியெல்லாம் வெளியே போகும். ஸோ அவ்வளோதான், ஃபுல்லாக நம்ம களைஞ்சாச்சு. அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து தண்ணி ஊற்றி இதை 1 மணி நேரம் கிட்ட நல்லா ஊற வச்சுக்க போகிறோம். இப்போ 1 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் வந்து இதை வந்து நல்லா காய போடணும். நீங்கள் ஃபேனில் கூட காய போட்டுக்கலாம், இல்லை வந்து வெயிலையும் கூட காய வச்சுக்கலாம். ஒரு 2 மணி நேரம் காஞ்சா போதும், நல்லா வந்து ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அரைச்சிக்கலாம் மாவை. இதை வந்து நான் இப்போ வெயிலில் தான் காய போட்டிருக்கேன். உங்களுக்கு வெயில் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபேனில் கூட காய வைக்கலாம். ஃபேனில் காய வச்சாலும் ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்தில் நல்லா வந்து ட்ரை ஆகிடும். இப்போ காய வச்சாச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். ட்ரை ஆனதுக்கப்புறம் லைட்டாக வந்து சில்லுன்னு இருக்கும். பட் அதனால வந்து நம்ம இன்னும் நல்லா ட்ரை ஆகணும்லாம் வைக்க தேவையில்ல. ஒரு 3 மணி நேரம் வச்சா போதும், ரொம்ப ட்ரை ஆக்கணும் அப்படின்றது தேவையில்லை. இப்போ நான் 1.5 கிலோ அரிசிக்கு 300 கிராம் உளுந்தம் பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு பேனில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சும் நல்லா வந்து வறுக்கணும். எண்ணெய் எதுவுமே ஊற்ற தேவையில்லை. அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3-5 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் நான் இதில் வந்து ஒரு 50 பொரிகளில் வந்து சேர்த்துக்கிறேன். இதெல்லாமே இந்த முறுக்குக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக இருக்கிறதுக்காக தான் இந்த உளுந்தம்பருப்பும் பொரிகள்லையுமே நம்ம சேர்க்குறது. இதையும் சேர்த்துட்டு நம்ம பொரியலை சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியோட இதையும் வந்து சேர்த்திக்கலாம். இது வந்து நல்லா ஹீட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரிசியோட இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம மிஷினில் கொடுத்து தான் அரைக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து அது தனித்தனியாக இருக்குன்றதுனால நம்ம ஃபஸ்ட்டே வந்து நல்லா கரண்டி வச்சு நல்லா ஃபுல்லாக அடி வரைக்கும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், மாவு அரைச்சாச்சு பாருங்கள். நல்லா வந்து சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்மளுக்கு முறுக்கு மாவு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் ஒரு 1/2 கிலோ மாவு எடுத்து உங்களுக்கு வந்து நான் எப்படி முறுக்கு செய்கிறதுன்றதை செஞ்சு காட்டுறேன். ஸோ 1/2 கிலோ மாவு வந்து நம்ம எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு மட்டும் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. கம்மியாக இருந்தாலும் டேஸ்ட்டு நல்லா இருக்காது, அதிகமாக போயிடுச்சுனாலும் சாப்பிட முடியாது. ஸோ வந்து கரெக்டான அளவாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து லைட்டாக நான் ஓமம் சேர்க்குறேன். ஓமம் சேர்த்தோம்னா அதோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து ஓமம் சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சம் வந்து நான் டால்டா சேர்க்குறேன். டால்டா சேர்த்தா இன்னுமே முறுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதில் வந்து கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம், அதுவுமே சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும், முறுக்கு பார்க்குறதுக்குமே இன்னும் அழகாக இருக்கும் அது சேர்த்தா. ஸோ நீங்கள் வந்து இதில் எக்ஸ்ட்ரா வந்து கருப்பு எள்ளு மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 50 டால்டா வந்து உருக்கி அதோடு சேர்த்துருக்கேன். ஸோ அவ்வளோதான், பாருங்கள் மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் பிடிக்குன்னா நெய் ஊற்றி கூட பிசைஞ்சிக்கலாம். இந்த ஒரு குட்டி பிளேட் எடுத்து இதில் வந்து லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க முறுக்கு மாவை வந்து இதில் வந்து உள்ளே வச்சுருக்கேன். இந்த முறுக்கு அச்சு போட்டு இந்த மாதிரி சுற்றினோன்னா அழகாக நம்மளோட முறுக்கு ஷேப் வந்து வந்துடும். இந்த முறுக்கோட எண்டில் மட்டும் லைட்டாக வந்து எல்லாத்தோட ஜாயின் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா அதில் வந்து ஒட்டிடும். நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணலன்னா அப்படியே முறுக்கு போடும்போது வந்து உதிர்ந்துடும். ஸோ லாஸ்ட்டாக மட்டும் அதோட நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வந்து மாவு வந்து ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சோன்னா இந்த மாதிரி ஈஸியாக வந்து பிழிய வராது. அதனால் மாவு மட்டும் நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி கரெக்டாக பிசைஞ்சோன்னா ஈஸியாக வரும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இன்னொரு அச்சு வச்சு நான் ட்ரை பண்ணேன். இந்த முறுக்குமே நல்லா ஈஸியாக தான் வந்துச்சு. உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எந்த டிசைனில் வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த 2 டிசைனுமே சேர்த்து பண்ணேன்.
இப்போ முறுக்கை வந்து நம்ம போட்டு எடுத்துடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா என்ன நல்லா ஹீட்டாக இருக்கணும். நம்ம வந்து அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியமாகவே வச்சுக்கணும். நம்ம ஹையில் வச்சோம்னா கருகிரும். அதில் என்ன நல்லா காஞ்சதோ அடுப்பை வந்து மீடியமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து போடுங்க. முறுக்கு போடும்போதுமே ஸ்லோவாக போடணும், இல்லைன்னா வந்து அந்த இது நம்ம சுற்றி இருக்கிறது வந்து அது பிரிகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் போடும்போது கொஞ்சம் வந்து பக்கத்தில் வச்சுட்டு கேர்ஃபுல்லாக வந்து போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 2 இது போட்டது கொஞ்சம் தள்ளிட்டு நெக்ஸ்ட் இதையும் நான் இன்னொரு போட்டுக்கிறேன். உள்ளே போடும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். போட்ட கொஞ்ச நேரத்துலேயே நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு நம்ம அந்த ஃபுல்லாக வந்து அந்த எண்ணெய் சவுண்டு அடங்குனதுமே அந்த பபிள்ஸ்லாம் வர்றது ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து முறுக்கு எடுத்துடலாம். இப்போ நம்ம போட்டதப்போ அவ்வளோ வந்து பபிள்ஸ் வந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஃபுல்லாக வந்து கம்மியானதும் எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பபிள்ஸே இல்லை, நல்லா ரொம்ப நார்மலாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம எடுக்கிறதுக்கான கரெக்டான ஸ்டேஜ். நம்ம அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியமாகவே வச்சுக்கணும். ஹையில் வச்சோம்னா கலர் சீக்கிரம் வந்து சேஞ்ச் ஆகிடும். நல்லா மீடியமாக வச்சுட்டு இந்த பபிள்ஸ் வந்து அதிகமாக வருதுல, பபிள்ஸ் சுத்தமாக வராமல் நல்லா ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்தோம்னா முறுக்கு வந்து கரெக்டாக வெந்திருக்கும். அப்போ கரெக்டாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. ஸோ அவ்வளோதான், முறுக்கு எடுத்தாச்சு. ஸோ அவ்வளோதான், ஃபுல் முறுக்கும் நம்ம வந்து சுட்டாச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல சூப்பரான முறுக்கு வந்து நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு ரெட் கலரில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் அதிலேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.